சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. 14 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்டாலின் கதை முடிய போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்க போகிறோம். நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் ஆதாரத்துடன் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. கிட்டத்தட்ட திமுகவும் காங்கிரசும் ஒட்டுமொத்த ஊழலின் தலைசிறந்த நிர்வாகத்திறன் கொண்டவர்களாகவே இருக்கிறார்கள். மேலும் மற்றவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் வந்துவிட்டால் தங்களது ஊழலை கைப்பற்றி அனைத்து ஆவணங்களையும் கொடுத்து சிறையில் அனுப்பிவிடுவார்கள் என்ற காரணத்தினால்தான் தற்பொழுது வரை புதிய கட்சிகள் யாரையும் ஆட்சி அதிகாரத்திற்குள் வரவிடாமல் ஒட்டுமொத்த எதிர்ப்புகளையும் தெரிவித்து வருகிறது. ஆனால் தற்பொழுது மத்தியில் பாஜகவின் ஆட்சி 3வது முறை ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் 2014ஆம் ஆண்டே வழக்கு பதிவுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது கிட்டத்தட்ட 2011ஆம் ஆண்டிலேயே ஆரம்பத்திலேயே இந்த வழக்கு பதிவானது திமுகவிற்கும் காங்கிரசிற்கும் எதிராக பாஜக ஆட்சி அமைப்பதற்கு முன்பாகவே பதிவு செய்யப்பட்டது. ஆனால் இந்த வழக்கு தற்பொழுது அனைத்து ஆவணங்களையும் உச்சநீதிமன்றத்தில் கொடுக்கப்பட உள்ளதாகவும், ஆனால் இதற்கு முன்னால் தலைமை நீதிபதிக்கு காங்கிரசும் திமுகவும் பல கோடிகள் கட்டுக்கட்டாக பணங்களை கொடுத்து தனக்கு சாதகமாக தீர்ப்புகளை மாற்றிவிட்டார்கள் காங்கிரஸ் ஆட்சியின் பொழுது. ஆனால் இப்பொழுது பாஜகவின் ஆட்சி ஒட்டுமொத்த ஆவணங்களையும் மீண்டும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து 2G வழக்கு முறைகேடு போன்ற அனைத்து வழக்குகளிலும் திமுகவின் மிக முக்கியமான நபர்களுக்கும் இதில் தொடர்பு இருக்கிறது. இதனால் 14 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்டாலின் கதை ஒட்டுமொத்தமாக முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த முறையும் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராகத்தான் இருக்கிறார். தற்பொழுது மீண்டும் கட்டுக்கட்டாக பணங்களை கொடுத்து இந்த வழக்கில் இருந்து தப்பிப்பதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனாலும் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பதற்கேற்ப நிச்சயம் இந்த வழக்கில் இருந்து ஸ்டாலின் அவர்களாலும் மற்ற தவறு செய்தவர்களாலும் தப்பிக்க முடியாது. 7 மாதங்கள் இருக்கிறது. எப்படியும் இந்த 7 மாதத்தில் தமிழக மக்கள் திமுகவை முழுமையாக புறக்கணித்து விட்டார்கள். 2026 சட்டசபை தேர்தல் என்பது முழுமையாக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையும். தற்பொழுது அரசியல் நிலவரப்படி திமுக மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில் வரலாமா? அவர்கள் தவறு செய்வதாக நீதிமன்றம் கூறினால் என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை மட்டும் மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.